ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னா நேராகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், சோத்திரம். இந்த 1616வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது காலை மன்னா நேரலாகிய நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்காக, சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை எந்த சத்துருவும் அடிமைப்படுத்தாதபடிக்கு அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், சபையில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவர் பாதுகாப்பார். சோத்திரம். இந்த 1616வது காலை மன்னா நிகழ்ச்சியிலே நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை பார்க்கும்போது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. நேற்று தான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கெல்லாம் போயிருப்பீங்க. அவங்கவுங்க சபையிலே கர்த்தர் வாக்குத்தத்தமாக பேசியிருப்பார். இது நான் சார்ந்திருக்கிறதான சபையில் உள்ள வாக்குத்தத்தம். ஆகினாலே இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உங்க குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். நீங்க பார்க்கிற ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், கணவன் வாழ்விலே, மனைவி வாழ்விலே, பிள்ளைகள் காரியங்கள்ல சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கலாம், ஏன் எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் எங்க குடும்பத்தில் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நீங்க ஆண்டவர் மேல கொஞ்சம் கோபமா இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு பகுதி வாசிக்கிறது, கவனமாய் கேளுங்கள். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவன் கிட்ட அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். பயப்படாதீங்க. ஒருவேளை குடும்பத்தில் புயல் வீசலாம், ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஏசப்பா மேல அன்பு கூறுகிறதுனால நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள் வரலாம். அதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். எந்த குடும்பம், எந்த திருச்சபை, எந்த ஊழியர்கள் தேவன்கிட்ட அன்பு கூறுகிறாங்களோ அவங்களுக்கு நடக்கிற எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பைபிள்ல யோபு என்ற பக்தன் இருந்தார். அவர் தேவன் பேரில் அன்பா இருந்தவர். தேவனே யோபை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நல்லவனும் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான் சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு யோபு தேவன் பேரிலே அவன் அன்பு கூர்ந்தவனாய் இருந்தான். அந்த அன்பு கூர்ந்தவன் வாழ்க்கையில தான் திடீரென்று ஒரு நாள் பார்க்கும்போது என்ன உண்டாயிற்று? ஒரே நாளில் எல்லா ஆசீர்வாதங்களும் பறிக்கப்பட்டு போனது. ஒரே நாளில் தான் பெற்ற 10 பிள்ளைகளும் மாண்டு போனார்கள். ஒரே நாளில் பார்க்கும்போது சரீரத்தில் தீராத வியாதி. அப்போ தேவனிடத்தில் இந்த யோபு அன்பு கூறுகிறார். அன்பு கூறுகிறார். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இந்த பிரச்சனைகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோபுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரியும், ஒரே நாளில் எல்லா சொத்து, சுகம், பணம், வசதி எல்லாம் மனைவியை தவிர எல்லாம் போயிட்டு. ஆனா மனைவி சொல்றாங்க, நீர் இன்னும் ஆண்டவரை துதிப்பதில புகழ்வதில் இன்னும் உத்தமமா இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா யோபு இன்னும் அதிகமாகவே தேவன் பேரிலே அன்பு கூர்ந்தான்.
அல்லேலூயா. எவ்வளவு நஷ்டம் வந்து இருக்கிறது. வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் நஷ்டம், தொழிலில் நஷ்டம், குடும்ப ஏக தனிப்பட்ட ஜீவத்தில் பொருளாதார நஷ்டம்லாம் ஏற்படுது. ஆனா அவர் இன்னும் அதிகமாகவே தேவன் பேரிலே விசுவாசமா இருக்கிறார், அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் தேவன் கிட்ட உண்மையாய் அன்பு கூறுறாங்களோ அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். உங்க சபையில் 10 பேர் வெளியே போயிட்டானா நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனை வருதா அதுவும் நன்மைக்காக நடக்கும். தேவன்கிட்ட அன்பு கூறுறவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லல, வசந்தன் பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பார்க்கும்போது யோபுடைய காரியத்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பார்க்கும்போது யோபை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. ஐயா, அவனுக்கு இருந்தது கொஞ்சம் தான், கேட்டீங்களா? கொஞ்சம் தான் இருந்தது. 1 மடங்கு ஆசீர்வாதம் தான் யோபுட்ட இருந்தது. ஆனா யோபு தேவன் பேர் எப்படி அன்பு கூறுறான், அடிக்கடி ஆண்டவரை துதிக்கிறான், புகழுகிறான், என்னென்னவோ ஆண்டவரை திருப்திப்படுத்திட்டு இருக்கிறான், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறான், ஆண்டவரை மனமகிழ்ச்சியாக்குறான், ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாரு, ஆண்டவர் அவர் குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு யோபு தேவன் பேரிலே அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறான். அப்புறம் இயேசுப்பா பார்த்தாரு, அப்புறம் இவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் காணாது, இன்னும் 1 மடங்கு ஆசீர்வாதத்தை கூட்டணும்னு சொல்லி நினைச்சாரு. அவனுக்கு சில பிரச்சனையை அனுமதிச்சாரு. அல்லேலூயா. ஐயா, சில காரியத்தை அனுமதிச்ச பிறகும் யோபு தேவன் பேரில் அன்பு கூர்ந்தார். தனக்கு பாடு வரும்போது, தனக்கு பிரச்சனை வரும்போது, தனக்கு வியாதி வரும்போது, பொருளாதார பற்றாக்குறை வரும்போது, அந்த நேரத்திலையும் நாம் தேவன் பேரிலே அன்பு கூற வேண்டும். அதான் ஆபோக்கு சொல்றாரு, எனக்கு எது இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப இன்னைக்கு சொல்ல முடியுமா உங்களால? ஆபோக்கு சொல்றாரு. அல்லேலூயா. இங்க யோபு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, அம்மா நான் பிறக்கும் போது சும்மா தான் பிறந்தேன், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்துக்கு சோத்திரம் சொல்லி தேவன் பேரிலே அவன் அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. பரலோகம் கவனித்து பார்த்தது, கர்த்தர் கவனித்து பார்த்தார். அல்லேலூயா. யோபுடைய யோபுவை ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து அவன் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. இப்ப யோபு சொல்லுவாரு, என்ன சொல்ல தெரியுமில்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்காக நடந்தது. அப்போ பாருங்களேன், அவன் அன்பு கூர்ந்த போய் தான் அவனுக்கு பிரச்சனை வந்தது, நாசமோசம் வந்தது, பற்றாக்குறை வந்தது, பாடுகள் வந்தது, மரணம் வந்தது. இப்ப சொல்றா, ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவ இந்த சூழ்நிலையிலையும் யோபு தேவன் பேரிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம நினைச்சுவோம் உடனே முறுமுறுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தன் கூடாரங்கள் உட்கார்ந்து முறுமுறுத்தாங்களாம், இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஏது செஞ்சாரு அப்படின்னு சொல்லி. ஆனா யோபு முறுமுறுக்கலங்க. யோபு ஆண்டவரை தூசிக்கல, மனைவி தூசிக்க சொன்னா, யோபு தூசிக்கல, யோபு அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் தேவத்தை அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு நடக்கிற பூரா நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். 10 பிள்ளைகள் செத்து போனார்கள் சொல்றார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எல்லா ஐஸ்வர்யமும் ஒரே நல்ல போயிட்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்னென்ன தீங்கான காரியங்கள் நடந்ததோ அதெல்லாம் சொல்ல சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழல் நடக்குதா, பயப்படாதீங்க, அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆண்டவர் யோபை ஆசீர்வதித்து, அவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து அவன் தலையை நிமிர செய்தார்.
அதே தேவன் இன்றைக்கு வல்லமை குன்றாதவராகிய காலை மன்னா செய்தியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். ஜெபமனுமா? ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கையில் என்ன சம்பவம் இருந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை மணி நேரலாகி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.